அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ இது என்ன போயிட்டுருக்கு, ஏதோ ஒன்று பேசினோம்னு வச்சுக்கேன், இந்த சீனில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஒரு வேளை ஹீரோயினாக இருக்கும் போல் இதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லை பயங்கரம் பட்டே கிளப்பியிருப்பாங்க. மூவியே பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலாக. என் பக்கத்தில் இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம், அமேசிங் பர்ஃபார்மர், உங்களோட ஃபேன் நான் ஆக்சுவலாக. நான் பேர் கேட்க மாட்டேன், பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேராக தான் அமையும் ஆக்சுவலாக. இதில் வந்து மரியா மேம், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட் பாபி சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைன்னா இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அதுக்கான எஃபோர்ட் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து இது எல்லாருக்கிட்டையுமே ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரபா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. அண்ட் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். தேங்க்யூ பிரபா. படத்தில் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி. ப்ரொடியூசர் என் வீட்டுக்காரர் தான், அவர் என்னோடய பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததற்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி. பட் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் திங், நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் அதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துலையும் சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருந்தான். அதை இந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவன் போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்குறதுக்கும் பக்கத்துலேயே இருந்து நான் பார்க்குறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போது இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த Thursday 17th நைட்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 5 hours தான் தூங்கியிருப்பான். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இவனும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தான். இது எப்படி கொண்டு போகணும், இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் ஹீஸ் இன்டு சினிமா ஃபார் மோர் தென் 13 years. ஸோ அவனோட வலிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வலி எப்படின்னு. நான் வந்து ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ளே வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துருவேன். பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன், என்னை ஒரு 4 பேருக்கு நான் தெரியணும்னு நான் வந்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வலின்னு ஒரு இடத்துலையுமே அவன் அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான், ஃபேமிலிக்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. அது வந்து நம்ம லிசன் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் என்னப்பா ரிச் கிட்டு, இவன் என்னப்பா இவன் வந்து கையில் காசு இருக்குது எப்படி வேணால் செலவு பண்ணுவான் அப்படின்ற வேர்ட்ஸ் நானும் சரி இவனும் சரி சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த என்னதான் அந்த ரிச் கிட் இருந்தாலும் அவன் வந்து அதான் நான் சொல்கிறேன், நிறைய இடத்துல அவன் அசிங்கம் அவமானம் எல்லாரும் படுற மாதிரி அவனும் பட்டிருக்கான். இன்ஃபேக்ட் நானுமே அவனை நிறைய இடத்துல திட்டிருக்கேன். அது சாரி வந்து அது பர்சனலாக சொன்னாலும் மேடையில் சொன்னாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சே சாரி. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவான். நான் வந்து அவனை பிரபாவை நம்பி ஏதாவது ஒரு ஒர்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா தைரியமாக நான் கொடுப்பேன். டே இந்த ஒர்க் இதை பார்க்குறேன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை மெனக்கெட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மற்ற ஒர்க் போவான். ஸோ அந்த மாதிரி பிரபாவை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மறு வேலையை பார்ப்பான். அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி, அவன் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சானா அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே போவான். ஸோ பேய்த்தனமாக உழைப்பாங்கிறத வந்து அவன் உழைச்சிட்டே தான் இருப்பான். ஸோ அதுக்கான அங்கீகாரமாக தான் முதல் முறையாக இந்த 13 வருஷத்துக்கான ஒரு விடையாக வந்து இது ஆரம்பமாக நாங்கள் நினச்சிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கான சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண பிரபா. அண்டு டீம் இன்னைக்கு வரைக்குமே ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு கேரக்டர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணி எல்லாரையுமே பாராட்டிகிட்டே இருக்காங்க. சரவணன் சார் தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னப்பா இவர் இப்படி நேற்று தான் என் மாமனார் உட்காந்து இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருந்தார்.
இப்படி உட்காந்தவர் தான் கால் நீட்டி போட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு அடுத்தடுத்து எனக்கு என்ன பார்க்கணும் வைக்குது எனக்கு. என் மாமியார் வந்து கூப்பிடுறாங்க, ஒரு ஃபோன் வந்திருக்கு உனக்கு அப்படி. இருமானது அவர் வந்து ஃபோன் வந்து எந்திரிச்சு ஓடிடுவார். சொன்னேன் இருமா வெயிட் பண்ண, அடுத்தடுத்து என்ன போகுது, இன்னும் 2 எபிசோட் தான்மா இருக்கு, 5வது எபிசோடில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அவரோட ஒர்க் திரும்ப அவர் எடுத்து அந்த ஃபோன் கால்ஸ்லாம் பேச ஆரம்பித்தார். பாலாஜி பிரதருக்கு என்னோட நன்றி. விடியமோனில் அவர் வந்து அசிஸ்டண்ட் அசோசியேட் நினைக்கிறேன், அங்கேருந்து ஆரம்பிச்சது. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ண படத்துக்கு ரொம்ப நன்றி. ஜி ஃபேமிலிக்கும் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. யமன் வந்து ஒரு 60-70 தடவை போட்டிருக்காங்க. நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்ல நினச்சேன். அதுக்கான இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பாலாஜி சார் ரொம்ப நன்றி, சூரி சாருக்கும் ரொம்ப நன்றி. அங்கே அந்த லிங்க் வருது. ப்ரொடியூசர்ஸை பொறுத்த மட்டும் சசி மேம் முன்னாடி நான் அவங்க டைரக்ஷன் சைடில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிரபாஸ் சார் நான் பார்த்தேன். இவர் ப்ரொடியூசர்னாங்க, அவரை பற்றி மீதி எதுவுமே தெரில, பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் அண்ணா அண்ணாண்டார், நான் தம்பி தம்பி வாடா தம்பி போடா தம்பின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். லேட்டர் ஐ கேம் டு நோ அவர் யாருன்னு தெரிஞ்சோன்னே அதுலேருந்து சார் ஒவ்வொரு இப்படி தான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு எனக்கு. அப்புறம் அவர் வந்து இல்லைண்ணே அண்ணா அண்ணன்ற, நீ அண்ணன்னு கூப்பிடு தம்பி, நான் வந்து சார் தான் கூப்பிடுன்னு அதுலேருந்து சாராக மாறிட்டேன். அமேசிங் எனர்ஜி. அதை தாண்டி அவரோட ஒரு மூவியோட ஒரு டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ வாண்ட் டு see that actor. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்லி சார், அது அந்த அந்த இது ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் யூ ஆக்சுவலி. அண்ட் நம்ரிதா வந்து எனக்கு ஹீரோயின்லாம் தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ இது என்ன போயிட்டுருக்கு, ஏதோ ஒன்று பேசினோம்னு வச்சுக்கேன், இந்த சீனில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு வேளை ஹீரோயினாக இருக்கும் போல் இதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லை பயங்கரம் பட்டே கிளப்பியிருப்பாங்க. மூவியே பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம். அமேசிங் பர்ஃபார்மர், உங்களோட ஃபேன் நான். ஆக்சுவலாக நான் பேர் கேட்க மாட்டேன், பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேராக தான் அமையும். ஆக்சுவலாக இதில் வந்து மரியா மேம், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் மீ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அகெயின். இதை தாண்டி வேறு யாரோ சொல்லணும்னு நினச்சேன். இதில் மெயினாக பண்ண அந்த சரவணன் சார் இருக்கார்ல, அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும். அந்த செட்டில் ஒரு நாள் ஏதாச்சும் அவர்கிட்ட உட்காரும்போது பார்த்தா ஒரு 10 வருஷம் பழகின மாதிரி பேசுகிறாரு. எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் ஹிம் மோர் அஸ் அ ஹியூமன் பீயிங். அமேசிங் ஹியூமன் சார். நீங்கள் நிறைய படம் பண்ணணும். இந்த இந்த தீனி எனக்கு பத்தலை. 1-to-1 உங்களோட ஃபைட் போடணும். நான் போகிற இடத்துல நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் என்ன பர்சனலாக ஃபஸ்ட் டைம் ஆன் அ ஸ்டேஜ் வெக்கம்லாம் கிடையாது, உங்களோட நான் மோதணும் ஒரு படத்தில். ஸோ இதுலேயே எங்கள் ஆஃபர் வச்சிடுறேன். தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல். இது எல்லாமே ப்ரெஸ் அண்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு யமன் 2017க்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்லேருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுலேருந்து பிரபாஸ் சார் சொன்ன மாதிரி அந்த அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னீங்களே, அந்த இது வரல. ஆக்சுவலாக மீதியெல்லாம் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் குரூப். தேங்க்யூ ஸோ மச். சட்டமும் நீதியும் வந்து இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் நன்றி. கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன். இதை கொண்டு போய் இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் எழுதின எழுத்துக்கள் தான். அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு தம்பி பிரபாஸ் சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும். நன்றிக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியது தான். எனக்கு 90ல் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும். அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி 90ல் எப்படி எழுதுனாங்களோ, எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். பிரபா வந்து ஓடிடுச்சு அப்படின்னு விட்டுறாமல் திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும், அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே
நான் நன்றி சொல்லணும். மற்றபடி இந்த டோட்டல் டீம், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்சா அத்தனை பேர், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, எடிட்ரு, இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு நேரம்லாம் நேரமே இல்லை. அதை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ரிலீஸ் ஆன இந்த சட்டம் நீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி5ல வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன், என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். போதும்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும்.